ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்துட்டு ஒரு டைம் அண்ட் ஒரு டாபிக்ல வந்திருக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க. A and B together complete the work in 24 days. அவங்களோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி தெரியாது. ஜஸ்ட் அவங்க டுகெதர் சேர்ந்து 24 டேஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. If A works with 3 times of his original efficiency and B works with 4 times of his original efficiency, then the work will get completed in X days. Find the value of X ன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது நமக்கு அந்த எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப பேசிக் சம் தான். ஸோ டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு டீப் நாலேஜ் இருந்தால் நீங்கள் கொஸ்டினை பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் ஒரு கிராஸ் செக்கிங் மாதிரி நம்ம பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. இனிஷியல் எஃபிஷியன்சி வந்து ஏ பின்னே எடுத்துக்கோங்க. ஏவோட இனிஷியல் எஃபிஷியன்சி ஏ, பியோட இனிஷியல் எஃபிஷியன்சி பின்னே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல 24 டேஸ்ல ஒர்க் முடியுதா? அப்போ டோட்டல் ஒர்க் வந்து என்ன வரும்? ஏ பிளஸ் பி இன்டு 24. ஸோ 24 உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் ஒர்க் வந்து 24A பிளஸ் 24B இப்படி இருக்குமா? சேம் ஒர்க்கை செகண்ட் கேஸ்ல எப்படி பண்றாங்க? ஏவோட எஃபிஷியன்சி வந்து 3 டைம்ஸ் ஆகும், பியோட எஃபிஷியன்சி வந்து 4 டைம்ஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகல, ஜஸ்ட் 3 டைம்ஸ் ஆகுது, 4 டைம்ஸ் ஆகுது, மல்டிபிள் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட எஃபிஷியன்சி வெறும் ஏவா இருந்தா த்ரைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ 3A இருக்கும் செகண்ட் கேஸ்ல. ஸோ செகண்ட் கேஸ்ல வந்து 3A ஏவோட எஃபிஷியன்சி. அதே மாதிரி பி வந்து 4Bன்னு இருக்கும். இவங்க இந்த எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணா 2 பேரும் சேர்ந்து எக்ஸ் டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க இந்த ஒர்க்கை. ஸோ அவங்க சொல்லியிருக்கதை நம்ம அப்படியே ஈக்குவேஷன்ல எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி மாடல் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் ஏவெல்லாம் ஒரு சைடும் பிவெல்லாம் ஒரு சைடும் கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா இந்த 3AX இருக்குல்ல, இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 24A மைனஸ் 3AX இருக்கும். ஈக்குவல் டு இந்த 24B அந்த சைடு போயிடுச்சுன்னா 4B மைனஸ் 4BX இருக்கும். ஏன்னா எக்ஸ் உள்ள வந்துரும்ல, மைனஸ் 24B இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ காமனா எதாவது வெளியில் எடுக்கலாம் பாருங்க. இங்க வந்து 3A காமனா வெளியில் எடுத்தீங்கன்னா உள்ள வந்து என்ன இருக்கும்? வெறும் 8 மைனஸ் எக்ஸ் இருக்கும். அதே மாதிரியே இங்கிட்டு காமன் வந்து 4B வெளியில எடுத்துட்டீங்கன்னா x மைனஸ் 6 இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்து ஃபைனலா நம்ம கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இதை வச்சுதான் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன்டீஜர்னா ஒரு முழு நம்பரா தான் இருக்க முடியும், பாயிண்ட்லயோ ஃபிராக்ஷன்லயோ வர முடியாது. அப்போ இங்க எக்ஸோட வேல்யூ வந்து எதுக்கு நடுவில் வரும்? ஸோ இங்க வந்து 8 மைனஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ 8 விட கம்மியான வேல்யூவா தான் இருக்கும். ஸோ அது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 6 இருக்கு. அப்போ 6 விட பெரிய நம்பரா தான் இருக்கும் எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 8 எக்ஸ் 6. ஸோ இந்த மாதிரி இந்த 2 நம்பர் இடையில இருக்குன்றது இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர் சொல்றாங்க. 8க்கும் 6க்கும் நடுவில் இருக்க இன்டீஜர் என்னது? 7 தான். நீங்க 7.5 எடுத்தீங்கன்னா அது ஃபிராக்ஷன் டெசிமல்ல போயிடும். ஸோ இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 7 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப 7 நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 8 மைனஸ் 7 வந்து 1 இருக்கும். இங்க வந்து இங்கேயும் 7 மைனஸ் 6 1 இருக்கும். அப்ப 3A ஈக்குவல் டு 4Bன்னு வரும். 3A ஈக்குவல் டு 4B. A is to B efficiency ratio என்ன வரும்? 4:3 வரும். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 168 வரும். ஓகேவா? 24 into 7. இதை இந்த கண்டிஷனை போட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் வரணும். ஸோ 3Aனா 3 into 4 12 இருக்கும். அதே மாதிரியே 4Bனா 4 into 3 12 இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு டேஸ்ல இந்த ஒர்க்கை முடிப்பாங்க? இதுதான் எக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ 7 இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அது இங்க கரெக்டா வரணும். ஸோ 168 by 24 பண்ணீங்கன்னா 7. ஸோ ஈக்குவலா கரெக்டா வந்துருச்சு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண யூஸா இருக்கும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க பாருங்க. எக்ஸ் இஸ் அ பிரைம் நம்பர். அதேதான் 8க்கும் 6க்கும் நடுவில் இருக்க பிரைம் நம்பர் என்னது? 7 தான். ஸோ இங்கேயே நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து சேமா தான் கிடைக்குது. அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? எக்ஸ் மைனஸ் 2 இஸ் அன் ஆட் நம்பர். ஸோ எக்ஸ்ல இருந்து 2 மைனஸ் பண்ணா ஆட் நம்பர் சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு நம்பர்ல இருந்து 2 மைனஸ் பண்ணும்போது ஆட் நம்பர் கிடைக்குது அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? ஒரு ஆட் நம்பரா தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆட் நம்பர் 5னே எடுத்துக்கோங்க. 5லேருந்து 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 3 வருதா? ஸோ 3 வந்து ஒரு ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பர்லேருந்து 2 மைனஸ் பண்ணா ஆட் நம்பர் தான் உங்களுக்கு ரிசல்டண்டா கிடைக்கும். இதே மாதிரி ஈவன்ல இருந்து 2 மைனஸ் பண்ணீங்கன்னா ஈவன் நம்பர் தான் ரிசல்டண்டா கிடைக்கும். எக்ஸாம்பிள் 32 வந்து 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 30யும் ஒரு ஈவன் நம்பர் தான். ஸோ கன்சிகூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் வந்து 2. இது நமக்கு பேசிக் நல்லாவே தெரியும். அதே மாதிரி கன்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து அதுவும் 2 தான். ஓகேவா? இதுவும் நமக்கு நல்லா தெரியும். அப்போ 8க்கும் x-2 வந்து ஆட் நம்பர் சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸும் ஒரு ஆட் நம்பரா தான் இருக்க முடியும். 8க்கும் 6க்கும் நடுவுல என்ன ஆட் நம்பர் இருக்கு? 7 மட்டும் தான் இருக்கு. அப்போ இங்கேயும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா 7 வருது. அடுத்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? x plus 1 is an even number. So x plus 1 even number. So even number கிடைக்குது 1 ஆட் பண்ணும்போது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ஆட் நம்பரா தான் இருக்க முடியும் x. ஸோ ஆட் நம்பரோட நீங்க 1 ஆட் பண்ணாதான் ஈவன் ஆகும். அதே மாதிரி ஈவனோட 1 ஆட் பண்ணீங்கன்னா ஆட் நம்பரா மாறிடும். சப்போஸ் 8 இருக்கு ஈவன் நம்பர் அப்படின்னா 1 ஆட் பண்ணீங்கன்னா 9 ஆட் நம்பரா மாறிடும். அதே மாதிரி ஆட் நம்பர் வந்து 9 இருக்கு, அதோட 1 ஆட் பண்ணீங்கன்னா 10 ஈவனா மாறிடும். 1 ஆட் பண்ணீங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பேரா மாறிடும். ஆட் வந்து ஈவனா மாறிடும், ஈவன் வந்து ஆடா மாறிடும். ஸோ அப்ப எக்ஸ் வந்து ஒரு ஆட் நம்பர். இங்கேயும் அதே தான் சொல்றாங்க. அப்ப 8க்கும் 6 நடுவில் இருக்க ஆட் நம்பர் வந்து என்னது? 7 தான். ஸோ இங்க கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண யூஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின் ஒரு டைம் ஒன்று இருக்கும். இது வந்து கொஞ்சம் fill in the blanks அந்த மாடல் மாதிரி. என்ன சொல்ல பாருங்க, ABC 3 பேர் வந்து 40, 45, 72 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. A and B started working together, but after dash days both of them left the job and the remaining work is done by C alone in dash days. இது ஆக்சுவலா ஒரு ப்ரிலிம் லெவல் சம் தான். ஆனா என்ன பண்ணணும், ஆப்ஷன் வந்து நீங்க ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். எந்த ஆப்ஷன் கரெக்டா ஃபாலோ பண்ண அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு 3 ப்ரிலிம்ஸ் லெவல் சம்மா நீங்க ஒன்னா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? டோட்டல் ஒர்க் வந்து 360 வருமா? A/B/C எஃபிஷியன்சி வந்து 9, 8 இருக்கும். அதே மாதிரி சிக்கு வந்து 5 இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, A&B ஒர்க்டு ஃபார் 15 டேஸ். ஸோ 15 டேஸ்ல இவங்க 2 பேரும் எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? 15 into 9 plus 8. ரிமைனிங் ஒர்க்கை சி மட்டும் முடிக்கிறாரு. ஓகேவா? டோட்டல் ஒர்க் வந்து 360. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஏபி வந்து 15 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு லெஃப்ட் ஆயிடுறாங்க. ரிமைனிங் ஒர்க்கை சி மட்டும் 21 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு 21 வரணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு செக் பண்ணி பாருங்க. 15 into 17 வந்து என்ன வரும்? 150, 255. ஸோ ரிமைனிங் வந்து 105. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 105/5 21. ஸோ கரெக்டா வருது. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, ஏபி வந்து 19 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு லெஃப்ட் ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 19 into 9 plus 8 plus 5x equal to 360. ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரணும்? 7.4 வரணும். ரிமைனிங் ஒர்க்கர் சி வந்து 7.4 டேஸ்ல முடிக்கிறாரா நம்ம செக் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? 255 ஒரு 68, 315, 323 போச்சுன்னா மிச்சம் 37. ஸோ 37/5 வந்து என்ன வரும்? 7.4. ஸோ இதுவும் கரெக்டா வருது. ஓகேவா? அடுத்து தேர்ட் என்ன சொல்றாங்க, ஏபி ஒர்க் ஃபார் 12 டேஸ் லெஃப்ட் ஆயிடுறாங்க. ரிமைனிங் ஒர்க்கர் சி வந்து 31.2 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ ஏபியோட 12 டேஸ் ஒர்க் வந்து என்ன வரும்? 12 into 9 plus 8 plus 5x equal to 360. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 204 வரும். ரிமைனிங் 156 இருக்கும். ஸோ x equal to 156/5 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 times அகைன் 1 டைம் போகும் 0.2. ஸோ இதுவும் ஃபாலோ ஆகுது. அப்போ கொடுத்துருக்க ஏபிசி மூணுமே அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் போன சம் மாதிரியே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து எது நமக்கு சூஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன சொல்ல பாருங்க, சிவம், சாண்டி, பிரீத் shared a driving on trip of 2250 km. சிவம் and பிரீத் drives for t1 hours, சாண்டி drives for t2 hours. சாண்டியோட ஸ்பீட் 150 சொல்லிட்டாங்க, which is half of the sum of driving speed of சிவம் and பிரீத். அப்போ சாண்டியோட ஸ்பீட் 150 னா சிவம் and பிரீத் வந்து அது மாதிரி டபுள் மடங்கா இருக்கும், 300 இருக்கும். ஸோ அவங்களுடைய டிரைவிங் டைம் சொல்லிட்டாங்க. நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2250 கிலோமீட்டர் வரணும். ஸோ ஆப்ஷன் வந்து நீங்க T1க்கு ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூ ஆஃப் T2 T1 will be integer.
ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லாமே T2 ஓட வேல்யூ. அந்த T2 எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அதில் சப்ஸ்டியூட் பண்ணி T1 வந்து எந்தெந்த T2 ஓட வேல்யூக்கு இன்டீஜரா கிடைக்குது, பாயிண்ட்லயே ஃபிராக்ஷனே சொல்லல, இன்டீஜரா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? சிவமும் பிரீத்தும் சேர்ந்து டிரைவ் பண்றாங்க. அவங்களுடைய டிரைவிங் ஸ்பீட் வந்து 300 kmph. அவங்க எவ்வளவு டைம் டிராவல் பண்றாங்க? T2 டைம் டிராவல் பண்றாங்க. இன்னொரு பர்சன் வந்து சாண்டியோட ஸ்பீட் வந்து 150 kmph. அவர் டிராவல் பண்ற டைம் வந்து சாண்டி தான் T2வா, அப்ப இவங்க வந்து T1. சாண்டி வந்து 150 ஸ்பீடு, அவர் எடுத்துக்கிற டைம் வந்து T1. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2250. இப்போ ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்துட்டு T2 இந்த டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆப்ஷன் வந்து எடுத்து வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணி இந்த T1 இன்டிஜர் அவர் தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 4 சொல்லிருக்காங்கல்ல. T2 ல 4 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த இடம் என்ன ஆகும்? 150 into 4 600 மாறிடுமா? சோ 300 T1 ஈக்குவல் டு அந்த 600 அந்த சைடு போயிடுச்சுன்னா 1650 வரும். சோ T1 ஓட வேல்யூ வந்து என்ன வரும்? 165/30. சோ இது கண்டிப்பா எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகாது, ஒரு இன்டிஜர் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து செகண்ட் என்ன சொல்றாங்க? T2 ஓட வேல்யூ வந்து 3 ன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 150 into 3 415 இருக்குமா? சோ 450 அந்த சைடு போயிடுச்சுன்னா 300 T1 ஈக்குவல் டு 1800 இருக்கும். அப்ப T1 ஓட வேல்யூ வந்து 6 ன்னு ஒரு இன்டிஜரா கிடைக்குது. ஓகேவா? சோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து தேர்ட் வந்து 5 ன்னு சொல்லிருக்காங்க. சோ T2 வந்து இந்த இடத்துல 5 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 150 into 5 715 இருக்கும். 750 அந்த சைடு மைனஸ்ல போயிடுச்சுன்னா 1500 மாறிடும். அப்ப 300 T1 ஈக்குவல் டு 1500. அப்ப T1 ஓட வேல்யூ வந்து 5 ஹவர். சோ இதுவும் ஒரு இன்டிஜர். அடுத்து ஃபோர்த் வந்து 6 சொல்றாங்க. சோ 150 into 6 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 900 வருமா? 900 அந்த சைடு போயிடுச்சுன்னா 2250 900 போயிடுச்சுன்னா 1350 இருக்கும். So 300 T1 equal to 1350. So T1 வந்து 135/30. இது எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகாது, ஒரு ஃபிராக்ஷன்ல பாயிண்ட்ல வர்றது. சோ நமக்கு தேவை இன்டிஜரா வரணும். அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. அடுத்து ஃபிஃப்த் என்ன சொல்றாங்க? 7 சொல்லிருக்காங்க. சோ 150 into 7 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1050. 1050 அந்த சைடு மைனஸ்ல போயிடுச்சுன்னா 2250 minus 1050 பண்ணீங்கன்னா 1200 வரும். அப்ப 300 T1 ஈக்குவல் டு 1200 வரும். T1 ஓட வேல்யூ வந்து 4 ன்னு ஒரு இன்டிஜரா கிடைக்குது. சோ அப்ப நமக்கு எதெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது? 1 சாட்டிஸ்ஃபை பண்ணல, 2 3 and 5. சோ ஆப்ஷன்ல only 2 3 and 5 சாட்டிஸ்ஃபை தான் கண்டிஷன். ஓகேவா? அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ஒரு டேட்டா சஃபிஷியன்சி மாடல் தான். என்ன சொல்றாங்க பாருங்க? மிக்சர் A which contains petrol and kerosene in the ratio 2:1 is mixed with another mixer of mixer B. அதுலயும் பெட்ரோல் கெரோசின் தான் இருக்கு B லயும். நமக்கு வந்து CP ரேஷியோ ஆஃப் பெட்ரோல் டு கெரோசின் 5:3 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்மகிட்ட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. அதாவது இந்த ஏவையும் பியையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிக்சர் இருக்குல்ல, அந்த மிக்சரை வந்து செல்லிங் அட் த சிபி ஆஃப் பெட்ரோலோட சிபில செல் பண்றாங்க. அந்த டோட்டல் மிக்சரையும் பெட்ரோலோட சிபில செல் பண்றாங்க. அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு கீழே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா டேட்டா சஃபிஷியன்சி எப்படி போகணும் அப்படின்னா, இங்க வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லையா 1 விட்டுருங்க, மறந்துடுங்க. அடுத்து 2க்கு வாங்க. 2 வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். சோ அதுலயும் வரலையா, சோ 2ஐயும் சேர்த்து வச்சு அதுல வர்ற க்ளூ மூலமா கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். சோ இப்படிதான் நம்ம டேட்டா சஃபிஷியன்சி வந்து அப்ரோச் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்றா பாருங்க? ரேஷியோ ஆஃப் பெட்ரோல் டு கெரோசின் இன் மிக்சர் B is 1:2. சோ A ல ரேஷியோ சொல்லிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் 1ல B ல ரேஷியோ சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? அந்த மிக்சிங் ரேஷியோ சொல்லிட்டாங்க. மிக்சிங் ரேஷியோ வந்து 3:1. 2 மிக்சரும் 3:1 ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்க. அப்போ நம்மகிட்ட A ஒரு ரேஷியோ இருக்கு, B ன்னு ஒரு ரேஷியோ இருக்கு, மிக்சிங் ரேஷியோ இருக்கு. அப்ப ஃபைனல் பெட்ரோல் டு கெரோசின் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அலிகேஷன்லயும் போடலாம், ரேஷியோலயும் போடலாம். ரேஷியோல போட்டீங்கன்னா எப்படி வரும்? A ல வந்துட்டு 2:1, B ல ரேஷியோ வந்துட்டு 1:2 பெட்ரோல் டு கெரோசின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேஷியோல பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ரெண்டுதையும் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியை ஈக்குவேட் பண்ணுவோம். டோட்டல் குவான்டிட்டியை ஈக்குவேட் பண்ணுவோம். இங்க ஃபர்ஸ்ட் மிக்சரோட டோட்டல் குவான்டிட்டி 3, செகண்ட் மிக்சரோட டோட்டல் குவான்டிட்டி அதுவும் 3 தான்.
ஸோ 3:3 அதுவே ஆல்ரெடி ஈக்குவலா தான் இருக்கு, நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ டைரக்டா மிக்சிங் ரேஷியோல மல்டிப்ளை பண்ணீங்கனாலே போதும். மிக்சிங் ரேஷியோ வந்து என்ன சொல்றாங்க, 3:1. ஃபர்ஸ்ட் ரேஷியோ 3 ஆலையும் செகண்ட் ரேஷியோ 1 ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து என்ன வரும், 6:3 வரும். இங்க 1:2 வரும். அப்போ ஃபைனல் பெட்ரோல் கேரசின் வந்து 7:5 ரேஷியோல இருக்கும். ஓகேவா? இதுவே நீங்க அலிகேஷன் போட்டீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? இந்த சைடு 2/3 இருக்கும். ஏல இருக்க பெட்ரோல், பில இருக்க பெட்ரோல் வந்து 1:3, நடுவில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ரிசல்டன்ட். மிக்சிங் ரேஷியோ வந்து 3:1. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும், இது இன்ட்டு இது பண்ணீங்கன்னா 3 கேன்சல் ஆகி வெறும் 2 மட்டும் இருக்கும். பிளஸ் 1 × 1/3 தான் வரும். ஈக்குவல் டு 4 × x இருக்கும். ஸோ 4x. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும், 7/12 வரும். அப்போ பெட்ரோல் கேஸ் வந்து 7:5. ஸோ எப்படி பண்ணாலும் நமக்கு 7:5 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மகிட்ட ஃபைனல் மிக்சரோட ரேஷியோ கிடைச்சிருச்சு, 7:5 கிடைச்சிருச்சு. இதுல இந்த 7ன்றது பெட்ரோல், 5ன்றது கேரசின். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மிக்சரோட சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நமக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும், ஒரு சிபி வேணும், செல்லிங் பிரைஸ் வேணும், ப்ராஃபிட் வேணும். அப்பதான் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதோட சிபி கண்டுபிடிங்க. பெட்ரோல் கேரசின் சிபி ரேஷியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 5:3 சொல்லியிருக்காங்களா, பெட்ரோல் கேரசின். அப்ப 7 லிட்டர் பெட்ரோல் இருக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் 5 ரூபானா 7 லிட்டர் வந்து என்ன வரும், 7 × 5 35 வருமா? அதே மாதிரியே 5 லிட்டர் கேரசின் இருக்கு மிக்சர்ல. சிபி வந்து 3. அப்ப 5 × 3 15 வரும். ஸோ டோட்டல் சிபி வந்து 50 rupees. இது வந்து சிபி. செல்லிங் பிரைஸ் வந்து என்ன சொல்றாங்க, இந்த டோட்டல் மிக்சர் 12 லிட்டர் இருக்குல்ல, 7 + 5 12 லிட்டரையும் சிபி ஆஃப் பெட்ரோல்ல செல் பண்றாங்க. சிபி ஆஃப் பெட்ரோல்ன்றது என்னது, 5. ஸோ டோட்டல் குவான்டிட்டி 7 + 5 12 லிட்டர் இன்ட்டு 5 பண்ணோம்னா எஸ்பி கிடைச்சிடும். ஸோ 12 × 5 பண்ணீங்கன்னா 60. அப்ப சிபி வந்து 50 ரூபீஸா இருக்கு, எஸ்பி வந்து 60 ரூபீஸா இருக்கு. ப்ராஃபிட் எவ்வளவு, 10 ரூபீஸா? நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்கறாங்க. ஸோ 10/50 பண்ணீங்கன்னா என்ன வரும், 20% வரும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் 2வையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் 2ல இருந்து என்ன சொல்றாங்க, ratio of petrol to kerosene in the final mixer becomes 7:5. so டைரக்டா அவங்க இந்த ரேஷியோ சொல்லிட்டாங்க 7:5 னு. சோ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோ தெரியாது, ஸ்டேட்மெண்ட் 1ல இந்த ரேஷியோ தெரியாது. அதனால இந்த மிக்சிங் ரேஷியோவை வச்சு மல்டிப்ளை பண்ணி இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் கொண்டு வந்தோம். ஸ்டேட்மெண்ட் பில டைரக்டாவே இந்த ஸ்டெப் சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் நம்ம பண்ற ஸ்டெப் என்னது, இதுதான். சோ இப்படி பண்ணனாலும் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் 1ல இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லாம இதை மட்டும் சொல்லிட்டாங்க. ஃபைனல் மிக்சர்ல வந்து பெட்ரோல் கேரசின் 7:5. சோ இதுக்கப்புறம் ஸ்டெப் தான் நம்ம இங்க 2 ஸ்டெப் ஈஸியா முடிச்சிட்டோமே. ஏன்னா நமக்கு சிபி வந்து கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க, சிபி ரேஷியோ. ஃபைனல் ரேஷியோ வந்து இங்க இருக்கு. சோ சிபி வேணும்னா 7 × 5 பண்ண போறீங்க, 5 × 3 பண்ண போறீங்க, டோட்டல் சிபி கிடைச்சிரும். அப்புறம் டோட்டல் மிக்சரையும் இந்த 500 ரூபீஸ்ல செல் பண்றாங்க. சோ எஸ்பி கிடைச்சிரும். அதுல இருந்து நம்ம பண்ண அதே சேம் ஸ்டெப் தான் ஃபாலோ ஆகும். அப்போ statement 2 alone is sufficient to answer the question. அப்போ either 1 or 2 அதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். அடுத்த क्वेश्चन வந்து ஒரு boat and stream டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, a boat can cover 81 km upstream and 208 km downstream in 11 hours while it can cover 192 km downstream and 45 km upstream in 8 hours 30 minutes. ஆக்சுவலா இது வந்து ஒரு prelims level sum. பட் அது கீழ ஒரு 3 ஸ்டேட்மென்ட் கொடுத்து அந்த 3 கண்டிஷனும் இந்த கொடுத்திருக்கிறதுல இருந்து நம்ம போட் அண்ட் வாட்டர் ஸ்பீடை கண்டுபிடிச்சு அந்த ஸ்பீடு வந்து கொடுத்துருக்க 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா இந்த ப்ரிலிம்ஸ் லெவல் சம் இதை சால்வ் பண்றதுக்கு நிறைய பேர் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. HCF மெத்தட் இருக்கு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. பட் இந்த மாதிரி மாடலுக்கு ஷிஃப்டிங் தான் ரொம்ப ஆப்டா இருக்கும். ஸோ நான் வந்து இதை ஷிஃப்டிங்ல தான் சால்வ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் டைம் அந்த ஃபார்மேட்ல எழுத போறேன். ஸோ அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் இங்க வந்து டைம். ஓகேவா? சோ அவங்க கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் வந்து क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்களோ அதே தான் வரும். சோ என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 81 km அப்ஸ்ட்ரீம், 208 km டவுன்ஸ்ட்ரீம். சோ அப்ஸ்ட்ரீம்ல 81 km, இங்க 208, டைம் வந்து 11 hours சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன சொல்றாங்க, 45 அப்ஸ்ட்ரீம், 192 வந்து டவுன்ஸ்ட்ரீம். இப்போ எடுத்துக்கிற டைம் வந்து 8.5 hours. 8 hours 30 minutesனா 8.5 hours வரும். ஓகேவா? சோ இப்போ இந்த 2 கண்டிஷனையும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணி பாருங்க, என்னென்ன சேஞ்ச் நடக்குதுன்னு பாருங்க. ஷிஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒன்று 0 கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வருது அப்படின்னா,
இந்த ஃபர்ஸ்ட் 2 இது கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுல என்ன சேஞ்ச் நடந்திருக்கோ அடுத்தும் அதே சேஞ்ச் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போகணும். சார் இப்ப சொல்றது கன்ஃபியூஷனா இருக்கும், பட் இதுல பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அப்ஸ்ட்ரீம்ல பாருங்க என்ன சேஞ்ச் நடந்திருக்கு. 81 வந்து 45 ஆயிருக்கு. என்ன 36 கம்மி ஆயிருக்கா? அப்ப அடுத்த ஸ்டெப் நீங்க 45ல இருந்து 36 கம்மி பண்ணீங்கன்னா சோ இங்க -36 ஆயிருக்கு. அப்ப இங்க இருந்து இங்கேயும் -36 பண்ணுங்க. 45ல 36 போச்சுன்னா 9 வரும். டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? 16 கிலோமீட்டர் மைனஸ் ஆயிருக்கு, -16 ஆயிருக்கு. அப்ப அடுத்த ஸ்டெப்லயும் -16 பண்ணுங்க. 192ல 16 போச்சுன்னா என்ன வரும்? 182 176 வருமா? டைம்ல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? -2.5 வந்து கம்மியா இருக்கு. அப்போ செகண்ட் டு தேர்ட் ஸ்டெப்புக்கும் டைம்ல 2.5 மைனஸ் பண்ணுங்க. சோ அடுத்த ஸ்டெப்லயும் -2.5 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6 ன்னு மாறிடுமா? சோ இப்ப நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்ல 36 மைனஸ் ஆயிட்டே வந்துச்சு. இப்ப நமக்கு ஏதாவது ஒன்று 0 கொண்டு வரணும். பட் அப்ஸ்ட்ரீமை 9 ரெடியூஸ் பண்ணாலே போதும் 0 ஆகிடும். அப்ப ப்ரீவியஸ் ஸ்டெப்ல 36 ரெடியூஸ் ஆனதுக்கு இங்க 16 ரெடியூஸ் ஆச்சு, இங்க 2.5 ரெடியூஸ் ஆச்சு. அப்போ இப்ப 9 ரெடியூஸ் ஆக போகுது. அதுக்கு இங்க என்ன ரெடியூஸ் ஆகுன்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப இப்ப சேம் இங்க 36 இருந்துச்சுன்னா சேம் 16 2.5 அப்படியே டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அந்த வேல்யூவும். பட் ஃபைனல் ஸ்டெப்ல 9 மட்டும் தான் இருக்கு. சோ 9 ரெடியூஸ் 36 ரெடியூஸ் பண்ணும்போது தான் இந்த சேஞ்சஸ். ஓகேவா? 9 ரெடியூஸ் பண்ணும்போது என்ன சேஞ்ச் ஆகுன்றத நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன சேஞ்ச் நடக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது வந்து 0 ஆயிரும், அவ்வளவுதான். சோ அடுத்த ஸ்டெப்ல -9 ஆகி 0 ஆயிடும். சோ இந்த ஸ்டெப்ல எவ்வளவு ரெடியூஸ் ஆகுன்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 36 இப்ப 9 வேற வேற வேல்யூஸ். சோ கண்டிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ 36 ரெடியூஸ் ஆகும்போது 16 ரெடியூஸ் ஆச்சு. எதுல? டவுன் ஸ்ட்ரீம்ல. இப்போ 9 ரெடியூஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு ரெடியூஸ் ஆகும்? சோ இத ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா x ஓட வேல்யூ என்ன வரும்? 4 16/4 4 ஹவர்ஸ் 4 கிலோமீட்டர் ரெடியூஸ் ஆகுமா? அப்ப 176ல -4 பண்ணீங்கன்னா 172. சோ இது புரியுதா இந்த ஸ்டெப்? இது எல்லாமே டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் தான். ஏன்னா இதுல 36 குறைஞ்சா இதுல 16 குறையும். அப்போ 9 குறைஞ்சா எவ்வளவு குறையும்? அததான் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். 36 குறைஞ்சா 16 குறையுது. டிவைடட் பை 9 குறைஞ்சிச்சுன்னா எவ்வளவு குறையும்? அதை எக்ஸ்ன்னு எடுத்து எக்ஸ சால்வ் பண்ணீங்கன்னா 4ன்னு வரும். அப்ப இந்த டவுன் ஸ்ட்ரீம்ல தேர்ட் டு ஃபோர்த் வந்து நீங்க -4 பண்ணணும். சோ 172 கிலோமீட்டர். அதே மாதிரியே டைம்ல எவ்வளவு ரெடியூஸ் கண்டுபிடிங்க. 36க்கு எவ்வளவு ரெடியூஸ் ஆச்சு? டைம்ல 2.5 ரெடியூஸ் ஆச்சு. அப்ப 9க்கு வந்து எவ்வளவு ரெடியூஸ் ஆகும்? டிவைட் பை எக்ஸ். சோ எக்ஸ் ஓட வேல்யூ வந்து என்ன வரும்? சில வேற வேல்யூ கூட எடுத்துங்க, ஏற்கனவே எக்ஸ் எடுத்துங்க. சோ ஒயோட வேல்யூ வந்து என்ன வரும்? 4 2.5 by 4 வந்து என்ன வரும்? 5/8 hours ரெடியூஸ் ஆகும். அப்ப 6ல இருந்து -5/8 பண்ணுங்க, என்ன வரும்? 48 43/8 hours வரும். இப்போ நம்மளுடைய அப்ஸ்ட்ரீம் வந்து 0 ஆயிருச்சு. டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கிற டைம் இருக்கு. அப்ப டவுன் ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாமா? டவுன் ஸ்பீட் வந்து என்ன வரும்? 172 into 8. இந்த 8 மேல வந்துடும். ஸோ டிவைட் பை 43. இது பண்ணீங்கன்னா இது 4 times 4 into 8 32 வரும். இப்போ டவுன் ஸ்ட்ரீம் கிடைச்சிருச்சா? இதை எடுத்துட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ல ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே அப்ஸ்ட்ரீம் கிடைச்சிரும். ஸோ நான் 32 எடுத்துட்டு வந்து இந்த செகண்ட் ஸ்டெப்ல சப்ஸ்டியூட் பண்றேன். 190 இங்க 45 இருக்கா? 45 by upstream plus 192 by down speed வந்து 32 equal to 8.5. ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து ஷிஃப்டிங் வந்து வெறும் அந்த நம்பர்ஸ் மட்டும் போட்டுருக்கோம். அவ்வளவுதான் ஷிஃப்டிங் மெத்தட். இது வந்து 6 டைம்ஸ் போகும். 6 அந்த சைடு -6 ஆச்சுன்னா 2.5 இருக்கும். அப்ப அப்ஸ்ட்ரீம் வந்து 45 by 2.5 வந்து என்ன வரும்? 0 16 வருமா? சரி 18. அப்ப அப்ஸ்ட்ரீம் வந்து 18, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 32. சோ இது கிடைச்சிருச்சு. அப்ப போட் ஈஸ்ட் வாட்டர் வந்து என்ன வரும்? போட் ஈஸ்ட் வாட்டர் வந்து 32 + 18 50/2 பண்ணீங்கன்னா 25. வாட்டர் வந்துட்டு 32 - 18 டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 17 வருமா? சரி 7. ஓகே. சோ போட் ஈஸ்ட் வாட்டர் ஸ்பீடும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ ஷிஃப்டிங் மெத்தட்ல இப்படி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இந்த சம்ல ஏன் கொஞ்சம் கால்குலேஷன் பெருசா போகுது அப்படின்னா, இந்த ரெடியூஸ் ஆகிற இது வந்து ஈவனா இல்ல. சில நம்பர்ல அப்படியே ஈவனா ரெடியூஸ் ஆகி 0 ஆகிற மாதிரி இருக்கும். சோ இங்கேயும் 36 இருக்கும். சோ 36 வந்து 36 மைனஸ் பண்ணும்போது 0 ஆயிரும். சோ ப்ரீவியஸா நம்ம 36 தான் ரெடியூஸ் ஆச்சு. சோ இங்கேயும் சேம் சேஞ்சஸ் தான் நடக்கும். சோ அந்த மாடல்ல உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். சோ இங்க வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டெப், 2 ஸ்டெப் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபைண்ட் அவுட் பண்றோம், அவ்வளவுதான். சோ போட் ஈஸ்ட் வாட்டர் ஸ்பீட் வந்து 25:7 கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம அவங்க கொடுத்துற கண்டிஷன் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துருவோம். ஷிஃப்டிங் மெத்தட் எண்டில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? போட் ஈஸ்ட் வாட்டர் ஸ்பீட் வந்து 25:7 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க.
speed of the boat in still water is 1800 by 7% more than the speed of stream. அதாவது 1800 by 7 னா நீங்க fraction எடுத்தீங்கன்னா என்ன 1800 by 7. So fraction எடுக்கணும்னா கீழ 100 டிவைட் பண்ணனும். So 20 கேன்சல் ஆகி 1800 மோர்னு சொல்றாங்க. அப்ப வாட்டரோட ஸ்பீட் வந்து 7 ஆ இருந்தா போட்டோட ஸ்பீட் வந்து 18 இன்க்ரீஸ் ஆகி 25 ஆ இருக்கும். சோ ஆல்சோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதும் சேம் வேல்யூ தான். அப்போ கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து கண்டிஷன் 2 வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. The boat can travel 96 km downstream and 58.5 km upstream in 6 hours 15 minutes. சோ இதுல ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும். அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். சோ டவுன்ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் வந்து நமக்கு என்ன வருங்க? சோ டவுன்ஸ்ட்ரீம் வந்து 32, அப்ஸ்ட்ரீம் வந்து 18. அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் வந்து 96 km downstream. So 96 by 32 plus 58.5 divided by 18. So இது பண்ணும்போது 6 hours 15 minutes. அத ஃபிராக்ஷன்ல எழுதினா என்ன வரும்? 15 minutes வந்து 1/4 னு வரும். So 25/4 னு வரும். So 25/4 னு வரும். ஓகேவா? இப்போ இத சால்வ் பண்ணீங்கன்னா இது 3 னு வரும். பிளஸ் இது வந்து என்ன வரும்? 9 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ். இங்க வந்து 6 டைம்ஸ். remaining 5 times. So 6.5/2 னு வருது. 12.5/2. So 12.5/2 னு வருது. இந்த சைடு 25/4 னு வருது. So இத ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதுவும் 25/4 னு மாறிடும். அப்ப LHS = RHS வருது. அப்ப கண்டிஷன் 2 வும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து கண்டிஷன் 3 வந்து என்ன சொல்றாங்க? On a stormy day the speed of the stream is increased by 100%. அப்போ இங்க ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் வந்து நமக்கு 7 இருக்குது. அந்த தேர்ட் கண்டிஷன்ல என்ன சொல்றாங்க? 100% இன்க்ரீஸ் ஆன சொல்றாங்க. அப்ப 7 வந்து இன்னொரு 7 இன்க்ரீஸ் ஆகி 14 ஆயிரும். அப்ப புது கண்டிஷன்ல வாட்டர் ஸ்பீட் வந்து 14. அடுத்து இன்னொரு என்ன சொல்றாங்க? While due to low visibility the speed of the boat in still water is reduced by 12%. So 25ன்றது 12% ரெடியூஸ் ஆயிருது. So 25ல 12% ரெடியூஸ் ஆனா நியூ ஸ்பீட் வந்து என்னவா இருக்கும்? 12%ன்றது என்ன ஃபிராக்ஷன்ல 3/25. So 12% ரெடியூஸ் ஆகுதுனா ப்ரீவியஸா 25 ஆ இருந்தா நியூ ஸ்பீட் வந்து 22 ஆ இருக்கும். So ப்ரீவியஸா நமக்கு ஆல்ரெடி 25 தான் இருக்கு. அப்ப நியூ ஸ்பீட் வந்து என்ன இருக்கும்? போட்டோட ஸ்பீட் வந்து 22 னு இருக்கும். So இந்த மாதிரி கண்டிஷன்ல during the storm time taken by the boat to cover 24 km upstream and 108 km downstream in 6 hours. So இங்கே இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சொல்லிருக்காங்க. 24 km upstreamல போறாங்க. So upstream வந்து என்ன வரும்? boat speed minus river speed பண்ணீங்கன்னா 8 னு வரும். plus downstream கிலோமீட்டர் வந்து 108. So 108 by downstream speed வந்து என்ன வரும்? 24 22 plus 14 36 னு வரும். So இது 3 இதுவும் 3. சரியா? ஓகே. சோ டோட்டலா 6 hours வருதா? சோ அவங்க சொல்ற கண்டிஷன் அதுவும் 6 hours தான். சோ மூணுமே வந்து ஃபாலோ ஆகும். ஆல் தி 1 2 3 மூணு கண்டிஷனும் ஃபாலோ ஆகும். சோ அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் டாபிக். என்ன சொல்ல பாருங்க? ராஜேஷ் and ராதிகா have sums in the ratio 12:5. சோ பிரின்சிபல் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நம்ம வந்துட்டு அதை 1100 ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சுக்குவோம். So 1200 500 வச்சுக்கோம். சோ கால்குலேஷன் ஏத்த மாதிரி நம்மளே மாத்திக்கிறது தான் பிரின்சிபல். நமக்கு தேவை 12:5 அந்த ரேஷியோல மெயின்டைன் ஆகும் நமக்கு, அவ்வளவுதான். அடுத்து என்ன சொல்றாங்க? sum of interest received by Rajesh if he invested his sum in equally at simple interest of 3 different schemes. அதாவது ராஜேஷ் வந்து அவன்கிட்ட இருக்க அமௌண்ட்டை 3 ஸ்கீம்ல ஈக்குவலா டிவைட் பண்றான். சோ 1200 ஈக்குவலா டிவைட் பண்ணா என்ன வரும்? 400 400 400. சோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல அவனுடைய ரேட் வந்து என்னது? 10% for 2 years. அப்போ 20% வருமா? 400ல 20% என்ன வரும்? 18 வரும். அதே மாதிரி செகண்ட் ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% for 2 years. அப்ப 30% வருமா? டோட்டல் SI. சோ 400ல 30% வந்து 120 வரும். தேர்ட் ஸ்கீம்ல வந்துட்டு 12% for 2 years. அப்ப 24% வரும். 400ல 24% வந்து 96. சோ டோட்டலா ராஜேஷ்க்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? ஆட் பண்ணீங்கன்னா 296 னு வரும். ஓகேவா? சோ அடுத்து இந்த பர்சன் வாங்க. சோ ராதிகான்ற பர்சன் வந்து என்ன செய்றாங்க? அவங்கள்ட்ட இருக்க அமௌண்ட் வந்து 20% ரேட்ல 2 இயர்ஸ் CI ல கொடுக்குறாங்க. சோ 20% for 2 years எஃபெக்டிவ் ரேட் வந்து என்ன வரும்? 20% 2 இயர்ஸ் எஃபெக்டிவ் ரேட் வந்து 44% வருமா? அப்போ 500ல 44% என்ன வரும்? 500ல 44% 220 வரும். percentage 00 cancel 5 into 44 220 வரும். சோ ராதியோட இன்ட்ரெஸ்ட் வந்து 220. சோ இப்போ வந்துட்டு ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிருச்சு, தனித்தனியா இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க?
கொஸ்டின் வந்துட்டு 285 ருபீஸ் சொல்றாங்க. ஸோ ரேஷியோ நமக்கு என்ன வருது, இவரோட இன்ட்ரெஸ்ட் 296, இவரோட ராதிகாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து 220, டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது 76 வருது. ஸோ 76 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல், 285 ருபீஸ்க்கு ஈக்குவல். அப்போ 1 யூனிட் வந்து எதுக்கு ஈக்குவல், ஸோ 19 டேபிளால கேன்சல் பண்ணீங்க, இது 4 டைம்ஸ் போகும், இது 1 டைம்ஸ், ரிமைனிங் 95 டைம்ஸ்ல 5 டைம்ஸ் போகும். ஸோ 15/4 ருபீஸ் 1 யூனிட் வந்து. ஸோ நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, அதாவது நம்ம அமௌண்ட் ஆஃப் ராதிகா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் ஆஃப் ராதிகா வந்து என்ன வரும், ராதிகாவோட பிரின்சிபல் இருக்கு, அவங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அமௌண்ட் வந்து 720 யூனிட்ஸ் வருமா. ஸோ 1 யூனிட் 15/4, அப்போ 720 யூனிட்ஸ் வந்து 720 இன்ட்டு 15/4 பண்ணீங்கன்னா 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 180 இன்ட்டு 15 வந்து 2700 வரும். ஓகேவா. ஸோ ராதிகாவுடைய அமௌண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்றாங்க, ராதிகாவுடைய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்டோட 1875 மோர்னு சொல்றாங்க. ராதிகா கிடைச்ச அமௌண்ட் வந்து 720 ரேஷியோல, அவங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து 220 யூனிட்ஸ். டிஃபரன்ஸ் என்ன வருது, 500 யூனிட்ஸ் வருதா. ஸோ 500 யூனிட்ஸ் இன்ட்டு 15/4 அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா இது 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 125. ஸோ 15 இன்ட்டு 125 பண்ணீங்கன்னா என்ன வரும், 1800, 1875. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்டா வருது. அடுத்து என்ன சொல்றாங்க, அமௌண்ட் ஆஃப் ராதிகா ரிசீவ்டு பை இஸ் 2400 சொல்றாங்க, பட் நமக்கு 2700 ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ கண்டிஷன் 2 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அடுத்து வந்து தேர்ட் கண்டிஷன் செக் பண்ணி பாத்துருங்க. தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ராதிகாவுடைய அமௌண்ட் வந்து அவங்களுடைய பிரின்சிபலோட 825 மோர்னு சொல்றாங்க. அதாவது அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் வந்து என்ன வரும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்னது 220 யூனிட்ஸ் ரேஷியோல. ஸோ 220 இன்ட்டு 15/4 பண்ணுங்க. ஸோ 4 கேன்சல் பண்ணீங்கன்னா இது 55 வரும். ஸோ 15 இன்ட்டு 55 தான் என்ன வரும், 750 + 75 825. ஸோ தேர்ட் கண்டிஷனும் கரெக்டா வருது. ஸோ கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனுமே சரி. செகண்ட் கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, மற்ற ரெண்டும் ஃபர்ஸ்டும் தேர்டும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது.